ரோமர் நிருபம், எபிரேயர் நிருபமும் வாசிக்கணும். இது ரெண்டும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஊட்டச்சத்து மாவு மாதிரி. என்ன மாதிரி? ஊட்டச்சத்து மாவு மாதிரி. வசனம்தான் நம்மளை நிறுத்த முடியும். எதுதான் நம்மளை நிறுத்த முடியும்? வசனம்தான் நம்மளை நிறுத்த முடியும். நான் 2-3 கூட்டங்களில் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். என் கையில் ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் சொல்லி இருக்கு, குமரி மாவட்டத்தில் கர்த்தருக்கு வைராக்கியமாய் ஊழியம் செய்த ஒரு சகோதரி. அவங்க பேர் தவசம்மாள். அவங்க பேர் என்ன? தவசம்மாள். இன்னி தவசம்மாள்னு யாரும் பேரிடப்படாது, அது பழைய பேராகும். அந்த பேர் அவங்களுக்கு ஏன் போட்டாங்கன்னு போட்டிருக்கு, பெற்றோர் தவம் இருந்து பெற்றதுனால தவசம்மாள். எப்படி பெற்றதுனால? தவம் இருந்து பெற்றதுனால தவசம்மாள். அந்த தாய், அந்த தவசம்மாளுங்கிற அந்த பெண்மணி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தொடங்கி ஒரு தடவை 8 நாளில் பைபிள் வாசித்து முடிச்சிருக்கு. எத்தனை நாளில்? 8 நாளில் பைபிள் வாசித்து முடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட மனிதர்களும் நம்முடைய மாவட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். இப்போ கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? பைபிளை வாசிக்கணும். நான் எபிரேயர் நிருபத்துக்கு ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 57 வாரம் ஆச்சு. 57 வாரமாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ 6ஆம் அதிகாரம் தான் வந்திருக்கு. 1 வருஷம் ஆயிருக்கு. பைபிள் அவ்வளவு ஆழம். இந்த கடலுக்குள்ளே இறங்கினா வேஸ்ட்டு பறக்கலாம். என்ன பறக்கலாம்? வேஸ்ட்டு பறக்கலாம். மீன் பிடிக்கலாம். கடலுக்குள்ளே இறங்கினா வேஸ்ட்டு பறக்கலாம், மீன் பிடிக்கலாம். ரொம்ப ஆழத்தில் போனால் முத்தெடுக்கலாம். பைபிளில் இருந்து வேஸ்ட்டு பறக்கிற ஆட்கள் உண்டு. அவங்க யூடியூப்பில் யாரையும் உட்கார்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பணும். அவங்கள ஒன்றும் சொல்லக்கூடாது. அவங்க குப்பை பொறுக்கிகள். அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அவங்க குப்பை பொறுக்கிறார்கள். சிலர் பைபிளில் இருந்து ஆசீர்வாதங்களை எடுப்பணும். அவங்கள மீன் எடுக்கிறவர்கள். அவங்களே ஒன்றும் சொல்லக்கூடாது. சிலர் அப்படி இல்லை. ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து 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 அந்த வசனத்துக்குள்ளே இருந்து கர்த்தர் ஒரு விலையேற பெற்ற முத்த தாரது வரை எழும்ப மாட்டேன். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள்னு நான் நம்புகிறேன். என்ன நம்பலாம் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.